நாமக்கல் மாவட்டம் ஆவத்தியாபாளையம் அருகே நள்ளிரவில் மாந்திரீக பூஜை செய்யப்பட்டது போல சித்தரித்து கிராம மக்களை அச்சுறுத்திய சம்பவம் அதிர்ச்சியை கிளப்பியிருக்கிறது. ஊர் நடுவே மாந்திரீக கட்டம் போட்டு மக்களை பீதியடைய வைத்த கும்பல் வசமாக சிக்குமா? யாரை பண்ணி வச்சிருக்காங்க? எந்த செந்தில் ஒண்டிட்டாங்களா தெரியல. கோஸ்ட் பிராங்க் என்ற பெயரில் இளைஞர்களின் எல்லை மீறும் மாந்திரிக விளையாட்டு விஸ்வரூபம் எடுத்துள்ளது. கடந்த வாரம்தான் அப்படியொரு சம்பவத்தை செய்தியாக பதிவிட்டோம். அதற்குள் மீண்டுமா அடங்கவே மாட்டீங்கடா என நினைக்கும் அளவுக்கு அடுத்த அளப்பறையை அரங்கேற்றி பள்ளிப்பாளையம் மக்களுக்கு மரண பீதியை காட்டி அலறவிட்டுள்ளனர். போலி மாந்திரீக பூஜையும் பொங்கு காட்டும் இளைஞர்களும் அடங்குவார்களா அல்லது அடக்கப்படுவார்களா? நாமக்கல் மாவட்டம் பள்ளிப்பாளையத்தை அடுத்துள்ள ஆவத்திப்பாளையத்தில் அரங்கேறிய சம்பவம்தான் இது. ஊருக்கு நடுவே உள்ள கருமாரியம்மன் கோவில் முச்சந்தியில் மாந்திரீக வட்டம் வரைந்து மர்ம இளைஞர்கள் அட்டூழியத்தில் ஈடுபட்டனர். மனித உருவ பொம்மை வைத்து மஞ்சள் குங்குமம் பூசி பில்லி சூனியம் வைத்தது போல சித்தரித்துள்ளனர். மேலும் அதன் அருகே விளக்கேற்றி வில்லங்க விளையாட்டையும் செய்துள்ளனர். மக்கள் நடமாட்டம் இல்லா நள்ளிரவில் இதுபோன்ற அசம்பாவிதத்தில் ஈடுபட்டவர்கள் மறுநாள் விடிந்ததும் இப்பகுதி மக்களுக்கு மரண பீதியை காட்டியுள்ளனர். இங்கே பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 150க்கும் மேற்பட்ட குடியிருப்பு இருக்காங்க. இல்லைன்னு கேட்டிங்கன்னா பின்னாடி கருப்பனார் கோயிலுக்கு பின்னாடி மாந்திரீகம் பண்ணுற முறையிலையும் மர்மமான நபர்கள் அதிக அளவில் இங்கே மாந்திரீகம் பண்ணுற மாதிரியான ஒரு போக்கு பண்ணிட்டு போயிருக்கிறாங்க. இந்த குழந்தைங்க அதில் லேடிஸு அன்டைமில் போவாங்க வருவாங்க பிடிப்பாங்க. எங்களுக்கு இதனால் எங்களுக்கு கொஞ்சம் பயமாக இருக்குது. அதனால் காவல்துறை எங்களுக்கு கொஞ்சம் ஏதோ முடிவு எடுத்து இது பண்ணி கொடுக்குமாறு கேட்டுக்கொள்கிறேன். நைட்டு ஒரு 12 மணி இருக்குங்க. இந்தமாரி செய்வானை பண்ணுற மாரி யாரோ பண்ணிட்டு போயிருக்காங்க. நான் அந்த டைம் தான் நான் பார்த்தேன். எல்லாம் இந்த பக்கம் மர்மமாக இருக்கு. எல்லாம் சின்ன பசங்களாம் இருக்காங்க. ஏற்கனவே பசங்களை தூக்கிட்டு போகிறனால சொல்லி ஏற்கனவே இஷ்யூ வந்துட்டுருக்கு. மறுபடியும் இந்தமாரி பண்ணிகிட்டு இருக்காங்க. எங்களுக்கு இந்த ஏரியாவில் இருக்கிறதுக்கே எங்களுக்கு பயமாக இருக்குது. எங்களுக்கு சொந்த ஊர்லேயே இது யார் என்ன பண்ணாங்க எங்களுக்கு தெரியல. ஆனால் இந்தமாரி பிரச்சனை நடந்துகிட்ருக்கு ஏற்கனவே. இதுக்கு நீங்கள் ஒரு தீர்வு காமிச்சுன்னா எங்களுக்கு நல்லா இருக்கும். ஊருக்கு பில்லி சூனியம் வைத்து விட்டார்கள் என்ற அச்சத்தில் அப்பகுதி மக்கள் வீட்டிலேயே முடங்கியதுடன் குழந்தைகளை பள்ளிக்கு அனுப்பாமல் வீட்டிலேயே வைத்து பூட்டினர். இது குறித்து பள்ளிப்பாளையம் போலீசில் புகார் அளிக்கப்பட்டுள்ள நிலையில் போலி மாந்திரிக பூஜை செய்து மரண பயத்தை காட்டிய ராக்கோழிகளுக்கு அதிகாரிகள் வலை வீசி உள்ளனர். சிக்கினால் சிறகுடிந்தார் போல் சிறப்பாக கவனிக்கப்படுவார்கள். கோழிகள் கொக்கரிப்பு அடக்கப்படுமா?